ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். அக்னிவேல் வேறு ஸ்டார்ட் ஆக போகுது. உடம்புக்கு நல்ல ஹெல்த்தி அண்ட் கூலிங்காக ஒரு கம்பங்கூழ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? நான் 2 குட்டி கப்பில் கம்பு எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 2 hours ஊற வச்சுக்கிறேன். கம்பு மேலே நிறைய டஸ்ட் இருக்கும். அதுக்கு ஒன்றுக்கும் நீங்கள் 3 டைம் பார்த்திங்கன்னா நல்லா அலசி ஒரு 2 hours நல்லா ஊற வச்சுக்கோங்க. இப்போ 2 hours ஆகிடுச்சு. தண்ணி ஃபுல்லாக ட்ரை பண்ணிக்கலாம். கொஞ்சம் கூட அதில் தண்ணியே இருக்கக்கூடாது. நல்லா ட்ரை பண்ணிவிட்டு அப்புறமேட்டு மிக்சர் ஜாரில் ஆட் பண்ணி நல்லா ரவா பதத்துக்கு இந்த மாதிரி அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி ரவா பதத்துக்கு இருக்கணும். கையில் எடுத்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு பாத்திரத்தில் 1 கப்பு கம்புக்கு 6 கப்பு தண்ணி ஆட் பண்ணி அது கூடவே தேவையான அளவுக்கு கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம். வாட்டர் நல்லா கொதித்து வர ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க கம்பை ஆட் பண்ணி கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 15 to 20 minutes சிம்மில் வச்சு குக் பண்ணிக்கலாம். நல்லா இது போல் திக்காக வர ஸ்டேஜில் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஈரமான துணியில் க்ளோஸ் பண்ணி மார்னிங் வர வச்சிடலாம். மார்னிங் பார்க்குறப்ப சூப்பராக கம்பு களி பதத்துக்கு வந்திருக்கும். நமக்கு எவ்வளோ வேணுமோ ஒரு பாத்திரத்தில் ஆட் பண்ணி தேவையான வாட்டர் விட்டு அது கூடவே சின்ன வெங்காயம் ஒரே ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட தயிர் மட்டும் நம்மளுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்து நல்லா பீட் பண்ணி மோர் பதத்துக்கு ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் அதில் எதுவும் கட்டிகள் இருக்காது. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சில்லுன்னு சர்வ் பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும், அமிர்தமாக இருக்கும். இந்த வெயிலுக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஊறுகாவோட சர்வ் பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும். பாய்.